கோவையில் முதன்முறையாக கொங்கு நாடு மருத்துவமனையின் சார்பில் இலவச நடமாடும் பேருந்து மருத்துவ கிளினிக் சேவை இன்று தொடங்கப்பட்டது. இதனை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். இனிய காலை வணக்கம். இன்று எங்களது கொங்கு நாடு மருத்துவமனையில் நமது மாண்புமிகு மக்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களால் ஒரு புது ப்ராஜெக்ட் மக்களை தேடி நடமாடும் மருத்துவ பேருந்து கிளினிக் வைத்தியம் ஆரம்பிக்க வைக்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் மக்கள் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு, ஏழை நடுத்தர மக்களுக்கு, ரொம்ப போக்குவரத்து வசதி கூட இல்லாத மக்களுக்கு நல்ல வைத்தியம் சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இது இலவசமாக ஆரம்பிக்க வைக்கப்பட்டது. நான் 35 வருட அனுபவத்தை வைத்து சொல்லுகின்றேன். ஒருத்தருக்கு டாக்டருடைய அனுபவத்தை வச்சு 25% எந்த டெஸ்டும் இல்லாம வைத்தியம் பண்ண முடியும். 50% பிளட் டெஸ்ட்கள் இருந்தால் வைத்தியம் பண்ண முடியும். 75% எக்ஸ்ரே, இசிஜி போன்ற வசதிகள் இருந்தால் வைத்தியம் பண்ண முடியும். 100% ஸ்கேனு, எக்கோ இருந்தால் வைத்தியம் பண்ண முடியும். சொபிஸ்டிகேட்டட் டெஸ்டான சிடி, எம்ஆர்ஐ, பெட் சிடி, கேத்லாப் இதெல்லாம் மீறி போனா ஒரு 25% பேருக்கு தான் தேவை. கிராமப்புறத்துல 75% பேர் மக்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு தேவை நான் சொன்ன அந்த 75% வைத்தியம் தான். அதை இந்த டெஸ்டுகள் செய்ய முடியும். எங்களுடைய அந்த நடமாடும் பேருந்தில் இந்த அனைத்து வசதிகளும் இருக்கின்றன. நல்ல வைத்தியம் கொடுக்க முடியும் என்று சொன்னோம். அதை ஐயா உடனே ஏற்று உடனே பரிசீலித்து அனுமதி அளிப்பதாக சொன்னார். இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு கிடைச்ச, மக்களுக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் வசதி. இது எல்லாரும் பயன்படுத்துமாறு ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.